மோத எனக்கு ஒரு ஒத்தாசி பண்றி. சொல்லுமா, என்ன? எனக்கு ராமனோட தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. நீயும் அவாதுக்கு போயிருக்க, என்ன கொஞ்சம் கூட்டின்னு போறியா? சரிம்மா, நிச்சயமா அழிச்சுட்டு போறேன். சரிடி. என்ன என்ன என்னமோ தகைச்சு போயிருக்கல, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ரங்கம். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருக்கோ, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி போமா. ஹலோ 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 யாருன்னு தெரியல, யாரோ லைனை கட் பண்றா. என்ன அந்த கோவிந்தனா இருப்பனா? ஏமா இப்பதானே சொன்னேன் பயப்பட வேணான்னு, நீ திருந்தவே மாட்டியா? போமா. கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி எடுத்துன்னு வரேன். சரி. என்ன ராகவன் பேசிட்டேளா? இல்ல. ஏன் இன்னுமா லைன் எங்கேஜரா இருக்கு? லைன் கிடைச்சது. ஆனா திடும்னு ரங்கம் போன் எடுத்துட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போனை வச்சுட்டேன். அப்படியா? சரி, இப்ப என்ன பண்றது? முதல்ல நம்ம சாராவாத்துக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடலாம். அப்புறம் ராகவனை பாக்குறப்போ அவன்கிட்ட நேர்ல எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன? எனக்கும் அதுதானே சரின்னு படுறது. ராகவன் பேசுறதுக்காக நீங்க மறுபடியும் போன் ட்ரை பண்ணி இந்த தடவையும் ரங்கநாயகியே போன் எடுத்துட்டானா நீங்க மறுபடியும் பேசாமலே போனை வச்சுடுவேள். யாரோ என்னவோன்னு நினைச்சு அவ மனசு கஷ்டப்படுவா. அனாவசியமா எனக்கு நான் அவளை கஷ்டப்படுத்தணும்? ரங்கநாயகி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா. சரியா சொன்ன அலுமேலு. ரங்கநாயகி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நாம் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கோம். ஆமா, சாராவாத்துக்கு நாம எப்ப போறோம்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளும் நன்னா இருக்கு, நாளைக்கே போயிட்டு வந்துருவோம். அப்படியா? வெரி குட். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம சாராவாத்துக்கு போற விஷயம் இப்போதைக்கு உன் பேரனுக்கு தெரிய வேண்டாம். புரியுறதா? புரியுறதுனா? பாரு, குக்கர் விசில் அடிச்சு கூப்பிடுது, போய் என்னன்னு கேளு. இந்தாப்பா வாமா. ஏய் சாரா, ஏன் இப்படி புக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்க? அடிக்க வைக்க மாட்டியா? யாருன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்து வை. உள்ள வாங்கோ. வாங்கோ.
உட்காருங்க. இந்தாம்மா. எதுக்கு மாமி இதெல்லாம்? பரவாயில்ல. யாருக்கா? அம்மாடி, என் பேரு அலமேலு. இவர் என் ஆத்துக்கார் வேணுகோபால். உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. இவ என் தங்க சாரா. ஓ. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீள்? என் பேரன் விஷயமா வந்திருக்கோம். புரியலையே. என் பேரன் கல்யாண விஷயமா வந்திருக்கோம். என் பேரன் பேரு ஆர்ஜே ராமன்கிற ஆர் ஜானகிராமன். ராயல் சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல ரீஜனல் மேனேஜரா இருக்கான். என்ன சாப்பிட்றேன்? காஃபி, டீ? இல்ல பரவாயில்லம்மா, வேண்டாம். ஏம்மா, ஆத்துல பெரிய வாயரும் இல்லையா? எங்க அத்தை இருக்கா, உள்ள இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். ஒரு நிமிஷமா. அத்தையை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நேரடியாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுறேன். என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? சதா சர்வகாலமும் உங்க பேரனை பத்தியே தான் நினைச்சுட்டு இருக்கா. ஓ, நல்லது. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுட்டோம். இப்போ உங்க அத்தை கூப்பிடுங்க. அத்தை அத்தை ஏழி தொண்டை கிழிய கத்தின்னு இருக்கேள். ஏன் கத்தின்னு இருக்கேள்? அத்தைக்கு என்னப்பா? நமஸ்காரம்மா. உட்காருங்க உட்காருங்க. நீங்க யாரு? உங்களை நான் உப்பிலியப்பன் கோயிலையும் பார்த்ததில்ல. இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆப்போறது. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததில்ல. யாரு நீங்க? என் பேர் வேணுகோபால். இவ அலமேலு, என் ஆத்துக்காரி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவ்வளவு தூரம் என்ன தேடின்னு வந்திருக்கேளே, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்க தப்பா அட்ரஸ் மாதிரி வந்திருக்கேள். என் தம்பி கும்பகோணத்துல உப்பிலியப்பன் கோயில்ல இருக்கான். அவன் தான் இதெல்லாம் பண்ணி வைப்போம். யார சொல்றீள்? தேசிகாச்சாரியாரியா? கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் தேசிகாச்சாரியார பார்க்க வரல. என் பேரனுக்கு தேசிகாச்சாரியார் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். சாரி, நீங்க லேட்டா வந்துட்டேள். லட்சுமிக்கு அமுதன், அதாவது 6ஆம் அமுதன்ற பையனை ஏற்கனவே பேசி முடிவா எடுத்து. அவ அப்பா வந்து ராமசாமி ஐயங்கார், அவ அம்மா வந்து வைதேகி. இங்கதான் அவ அப்பா வந்து ரொம்ப நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நல்ல குடும்பம். ரொம்ப அமைதியான குடும்பம். இன்னும் நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு நடக்கல. ஆனா என் தம்பி தேசிகன் அவன் பொண்ண அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானமா இருக்கான். யார சொல்றா புரியுறதா? ராகவ ரங்கநாயகியோட பையனைத்தான் சொல்றா. ஆமாண்ணா, கோததான் அவ அப்பா அம்மாவோட பேரை மாத்திட்டாளே. என்ன என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறேள்? நம்ம லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க தம்பி தேசிகாச்சாரியார பத்தி எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசினா. பொண்கள்னா அவாத்து பொண்கள் தான். அவாத்துல பொண்ணு எடுக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாரும் பேசினா. பொண்கள்னா அவாத்து பொண்கள் தான். அவாத்துல பொண்ணு எடுக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாரும் பேசினா. அதான் சம்பிரதாயத்தை கூட பார்க்காம பேரன் ஜாதகத்தை எடுத்துட்டு நாங்களே வந்துட்டோம். ஆமா, அவருக்கு 2 பொண்கள் சொன்னாலே. ஆமா, இவ லட்சுமி, இவதான் பெரியவோ. இவளுக்கு இன்னும் கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆகல. இவ அடுத்தவோ சாரா.
இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றத பத்தி என் தம்பி இன்னும் யோஜனையே பண்ணல. சரி, சாவகாசமா யோஜனை பண்ணுங்க. நான் பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு போறேன். நீங்களாவே வரேள், திடீர்னு ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறேங்கிறேள். நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாதே. எங்க பூர்வீகம் ஸ்ரீரங்கம். எங்களை நம்பி உங்க பொண்ணை கொடுக்கலாம். எங்க பேரன் கை நிறைய சம்பாதிக்கிறான். கை நிறைய சம்பாதிக்கிறாங்கிறேள். பிள்ளையோட அப்பா அம்மா என்ன பண்றா? என் பிள்ளை, அதாவது பையனோட அப்பா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டான். பையனோட அம்மாவும் இப்ப இல்ல. அடடா, குழந்தை பிறந்ததுமே வா? அப்படி இல்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வயத்துல இருக்குச்சே. தாயார் தோப்பனார் இல்லாம ஒரு குழந்தைய இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து நீங்க வளர்த்திருக்கே, பெரிய விஷயம். கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீங்க பையன் ஜாதகத்தை கொடுங்கோ, நான் என் தம்பிக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதுக்கு மேல பெருமாள் கிருபை எப்படி இருக்கோ நல்லபடியா நடக்கட்டும். ஒரு போஸ்ட் ஆபீஸா இருந்து இந்த பையன் ஜாதகத்தை நான் என் தம்பிக்கு அனுப்பி விடுறேன். ஏண்டி மசன்னு நின்றுட்டு இருக்க, அவளுக்கு தாகத்துக்கு ஏதாவது வேணும்னு கேட்டியா? கேட்டுட்டேன் அத்தை, எதுவும் வேணான்ட்டா. போய் குங்கு எடுத்துட்டு வா. போ லட்சுமி, அத்தை. உன் கையால வாங்கிக்கோமா. ஆச்சா வந்தியா? நம்ம இப்ப பாரு சொல்லிட்டு இருக்கணும். லட்சுமி குடு. அப்போ நாங்க கிளம்புறோம். ஆட்டம் பகவான் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ, பிராப்தம் எப்படி இருக்கோ அதுபடி நடக்கும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி, வரேம்மா. வரேம்மா. வரோம். அமுச்சுட்டு வரலாம் வா. அப்போ நாங்க கிளம்புறோம். இந்த லட்சுமி அனுப்பி ஆட்டோ பிடிச்சு கொடுக்கட்டும். இல்ல 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 வேண்டாம், நாங்க பிடிச்சுன்னு போயிடுறோம். வரோம். சரி சரி, வரேம்மா. அங்கோடி உள்ள. என்ன ம், ஒரு விஷயம் கவனிச்சேளா? என்ன? அவங்க அத்தை கொஞ்சம் கெடுபடியா இருப்பா போல இருக்கே. அவ கெடுபிடியா இருந்தா கூட அந்த பொண்ணு தைரியமா உன் பேரனை விரும்பி இருக்காளே, அதை யோசிச்சியா? ஆமா ஆமா. ம், என்னமோனா எல்லாமே என் மனசுக்கு நிறைவா இருந்தது. ஆமா. அந்த மாமி சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தா அதெல்லாம் சரிதான். கண்டிப்பா அவ்வளவுதான். நடக்கும், நீ கவலைப்படாத. ஆட்டோ நில்லு நில்லு, வா. தேனாம்பேட் போகணும்பா, ஏறிக்கோ. உட்காருங்க சார். போப்பா. கோதா கோதா கோதா. என்னம்மா, எங்க கோயிலுக்கு கிளம்பிட்டியா? என்னடி மறந்து போச்சா? ராமநாத்துக்கு என்ன கூட்டின்னு போறேன்னு சொன்னியே, நான் ரெடி ஆயிட்டேன். ஷோ, என்னம்மா, நான் என்ன உன்னை இன்னைக்கு அழைச்சிட்டு போறேன் நான் சொன்னேன்? இன்னொரு நாள் அழைச்சிட்டு போறேம்மா, ப்ளீஸ்மா. என்னடி இது, இன்னைக்கு என்ன குறைச்சல்? என்ன கூட்டின்னு போயேன், இன்னொரு நாள்னா வேற எதையாவது சொல்ல போற நீ. ரங்கம், கோதைய எங்க கூப்பிட்டு இருக்க? ராமநாத்துக்கு என்ன கூட்டின்னு போறேன்னு சொன்னா, நான் ரெடியா நிக்கிறேன். இன்னைக்கு வேண்டாம்மா, இன்னொரு நாளுங்கிறா. நீங்களே கேளுங்க. என்னன்னா என்ன, என்னமோ தகைச்சு போறேல, அவளை கேளுங்க. அது ஒண்ணு இல்ல, அது அம்மா, பாவமா அப்பா, அவர் ஏன் நம்ம வம்பு கிழக்குற? அவரால பாவம் உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கே அம்மாவை ராமநாத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அம்மா ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே.
திருப்பாவை